இந்த சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் த மீன் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா இஸ் 20.2. ஓகேவா. ஸோ மீனே என்னென்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, மீன் அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா ஆவரேஜ். ஓகேவா. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. ஸோ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ முதல்ல நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காலம் வைஸ் எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ மார்க்ஸு, அடுத்தது வந்துட்டு என்னது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டில் எதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்துட்டு எஃப். ஓகேவா. ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்கிறப்போ அதுதான் வந்துட்டு என்னவாக இருக்கணும், எஃப்பாக இருக்கணும். ஓகேவா. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் இன்டர்வல்ஸில் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு எப்படி என்ன அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எஃப் இன்ட்டு எக்ஸ். ஓகேவா. ஸோ ஃபார்முலா என்ன, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் ஆஃப் எஃப் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் எஃப்ஆ. ஸோ அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மேலே எழுத போகிறோம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே எழுத போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் சம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன அப்படின்னா அதெல்லாம் சிங்கிள் நம்பர்ஸாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே போட்டுட்டோம். இது வந்து மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கிறதுனால தான் அப்படி போடுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா. ஸோ மார்க்ஸ் வந்துட்டு என்னென்னா 10, 15, 20, 25, 30. ஓகேவா. ஸோ 10க்கு நேராக எவ்வளோ 6, 8, பி, அடுத்தது 10, அடுத்து 6. ஓகேவா. ஸோ இப்போ 10 6 ஆர் எவ்வளோ 60. ஸோ நெக்ஸ்ட்டு 15 இன்ட்டு 8 எவ்வளோ 120, 20 இன்ட்டு பி 20p. ஸோ அடுத்தது 25 இன்ட்டு 10 250. ஸோ அடுத்து 30 இன்ட்டு 6 180. ஓகேவா. புரியுதா எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா எல்லாத்துக்குமே சம் ஆஃப் தி தானே நம்மளுக்கு தேவை ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு, அதனால ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம்மேஷன் எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 6 + 8 வந்துட்டு எவ்வளோ 14, 24, 30. ஸோ 30 + p. ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் பி. ஓகேவா. புரியுதில்ல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ 0, இந்த இடத்துல 20pயை விட்டுறணும். ஓகேவா. ஸோ நம்பர்ஸ் எல்லாத்தையும் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ 20p அப்படிங்கிறப்போ p வந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அப்போ மற்றதெல்லாம் ஆட் பண்ணுவோம். 2 + 6 வந்துட்டு எவ்வளோ 8, 8 + 5 13, 21க்கு 1 பேலன்ஸ் 2, 2 3, அடுத்து வந்துட்டு 5 6. ஸோ 610 + 20p. ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்னது சமேஷன் எஃப்எக்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் எஃப். ஸோ எஃப்எக்ஸ் வந்துட்டு எவ்வளோ 16 + 20p டிவைடட் பை 30 + p. நம்மளுக்கு மீன் வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே. என்னன்னு சொல்லியிருக்காங்க 20.2 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 20.2. ஓகேவா. ஸோ இப்போ டிவிஷனில் இருக்கா ஈக்குவல்ட்டிக்கு இந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனில் போயிடுமா. ஸோ அப்போது 20.2 இன்ட்டு 30 + p. ஓகேவா. இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கிறது நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், டினாமினேட்டரில் இருக்கிறது மட்டும்தான் இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போயிருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ இதை முள்ளார மல்டிப்ளை பண்ணுவோமா. மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 3s are 6, 0 மறுபடியும் ஒரு 6. ஸோ 606 பாயிண்ட் ஒரு 0 வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் அது நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் 606 + 20.2 p is equal to 610 + 20p. ஓகேவா. ஸோ அந்த 20pயை இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். அந்த 606 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. ப்ளஸில் இருக்கிறது அப்போ மாறுறப்ப என்னவாயிடும், மைனஸில் மாறிடுமா. அப்போ 20.2p - 20p is equal to 610. இது இந்த சைடு வந்துருச்சு -606. ஓகேவா. ஸோ இதுலேயும் இது போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 20.2. அப்போ 0.2 மட்டும்தானே பேலன்ஸ் இருக்கும். ஸோ 0.2p is equal to 610ல் 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 4. அப்போ p is equal to 4 டிவைடட் பை 0.2வா. ஓகேவா. ஸோ 0.2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ டிவிஷனில் வந்துடுது. ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, அப்போ மேலே ஒரு 0 சேர்த்துக்கலாமா. அப்போ p is equal to 4 × 10 டிவைடட் பை 2. 1 2 is 2, 5 2s are 10. ஸோ 4 5s are எவ்வளோ 20. ஸோ பியோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 20. புரியுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.